Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academyல TNPSC JDOக்கு வார்ம் அப் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வார்ம் அப் 4 தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அதாவது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 1ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வார்ம் அப் சீரிஸ்ல 4th வீடியோஸ் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் வந்து போட்டாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம YouTube சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா TNPSC JDO வார்ம் அப் சீரிஸ்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல வந்து ஆல்ரெடி போட்ட 3 வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம வார்ம் அப் 4 கான வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமென்ட் டயகிராம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்குறதுலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம JDO சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேசிக்கான சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தான். அது இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ன்றது வரும். நீங்க இந்த சப்ஜெக்ட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சீங்கன்னா மட்டும்தான் அடுத்து வரப்போற ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு. உங்களோட JDO சிலபஸ்ல செகண்ட் யூனிட் வரும். அந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் RCCன்னு ஒரு யூனிட் இருக்கு, ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த யூனிட்டும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்னு ஒரு யூனிட் இருக்கு. அதுவும் நீங்க வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிச்சா மட்டும்தான் அந்த யூனிட்லாம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இருக்கிறதுலே ஃபண்டமெண்டல் பேசிக்கான சப்ஜெக்ட் தான் வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டை பத்தி ஃபுல்லாவே நம்மளோட JDO கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்துவோம். JDO பேட்சுக்கு அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. அந்த பேட்ச் டீட்டெயில்ஸை பத்தி நான் உங்களுக்கு ஃபைனலா போறேன். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமென்ட் அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஓகேவா? அதாவது எந்த ஒரு பீமா இருக்கட்டும், அதாவது கேண்டிலிவர் பீமா இருக்கட்டும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் எந்த டைப் ஆஃப் பீமா இருக்கட்டும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமென்ட்ன்றது அதுல ஆக்ட் ஆகக்கூடிய லோடிங் கண்டிஷனை பொறுத்து ஏற்படும். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க? ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு லோட் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கும். அதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றத ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பெண்டிங் மூமென்ட் டயகிராம் அப்படின்றது ஒன்னு இருக்கு. பெண்டிங் மூமென்ட் அப்படின்றதுனா ஒண்ணுமே இல்லைங்க, நார்மலாவே பெண்ட் ஆகிறது தான். ஓகேவா? நீங்க வந்து நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல ஒரு லோடு கொடுக்குறீங்க, அதுல ஏற்படக்கூடிய பெண்டிங் மூமென்ட் வேற ஒன்றும் இல்லை, பெண்ட் ஆகிறது தான் வந்து பெண்டிங் மூமென்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? பெண்டிங் மூமென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே டிஃபரெண்ட் லோடிங் கண்டிஷனை பொறுத்து மாறும். ஓகேவா? அதே மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீமை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஓகேவா? அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் மட்டும் ரெண்டு கேஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மற்றபடி இதை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலிவர் பீம். டைப்ஸ் ஆஃப் பீம்னா என்னன்றது லாஸ்ட் வார்ம் அப் 3 வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போறது கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீம்னா என்னன்னு தெரியும்? நான் வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒன் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸடா இருக்கும், அதர் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? கேண்டிலிவர் பீம். இப்போ இந்த கேண்டிலிவர் பீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகுது. W அப்படின்ற ஒரு லோடு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த ஃபிக்ஸ்டு ஒன் எண்ட் வந்து ஃபிக்ஸ்டா, இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வந்து நான் A பாயிண்ட்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரீ பாயிண்ட் இருக்குல்ல, லோடு ஆக்ட் ஆகுதுல்ல, இதை நான் வந்து B பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதனால ஏற்படக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால ஏற்படக்கூடிய பெண்டிங் மூமென்ட் டயகிராம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு லோடிங் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த கேண்டிலிவர் பீம்ல எண்ட் பாயிண்ட் லோட்ல ஒரு ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் லோட் மட்டும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த பாயிண்ட் லோட்னால ஏற்படக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் அப்படின்றது என்னது? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்பனா என்ன இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த எண்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? லோடு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி இப்படி கீழே வந்து என்ன பண்ணுது? இறக்குது. அப்படி இறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்ல என்ன ஆகும்னா இப்படி வந்து ரைஸ் தான் ஆகும். ஓகேவா? அப்ப வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா டயகிராம் ரெக்டாங்கிள், அதாவது ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஓகே? கேண்டிலிவர் பீம்ல இந்த ஃப்ரீ எண்ட்ல இங்க ஒரு லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், இதே லோட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்ல இங்க ரியாக்ஷனை கொடுக்கும். இங்க என்ன லோட் ஆக்ட் ஆகுதோ அதே தான் இங்க ஆப்போசிட்ல ரியாக்ஷனை கொடுக்கும். அப்ப இங்க W ஆக்ட் ஆச்சுன்னா இங்கேயும் W தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேவா? இது வந்து ஷேப் எப்படி இருக்கு? ரெக்டாங்கிள். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷனை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் நான் உங்களுக்கு எழுதி போட்டேன்.
அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஆப்போசிட்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இப்படி பிடிச்சி கீழே அழுத்துது. அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றது, பெண்டிங் மூமெண்ட்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதாவது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதான் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபோர்ஸ்னாலே வந்து ஜென்ரலாக என்ன வரும், யூனிட் நியூட்டன் அப்படின்றது தான் வரும். நம்ம பிசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம், ஃபோர்ஸ்னாலே நியூட்டன் தான். அப்போ ஷியர் ஃபோர்ஸ்க்கு வந்து W அப்படின்றது அதான் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதான் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த கேஸை பாருங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் என்னென்ன ஆக்ட் ஆகுது, W அப்படின்றதான் ஆக்ட் ஆகுது. அப்போனா நம்மளுக்கு என்ன வரும், ஃபோர்ஸு W. நெக்ஸ்ட் இன்டு டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்னு இருக்குல்ல, அது என்னன்றது கொடுக்கல. இது வந்து ஒரு ஜென்ரல் கேஸ் தான். நான் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோடு எவ்வளோ கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுதுன்றதும் தெரியாது, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதும் எனக்கு தெரியாது. அதனால டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் L அப்படின்றத வச்சிருக்கேன். ஓகே, Lன்றது ஒரு அசம்ஷனில் வச்சிருக்கேன். அப்போனா ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், எனக்கு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Wன்றது ஆக்ட் ஆகுது, இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன வருது, L. அப்போனா W இன்டு L அப்படின்றதான் இந்த கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். W இன்டு L அப்படின்றதான் இந்த கேஸ்க்கு வரும். ஓகே, அப்ப வந்து இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ட்ரையாங்குலர் தான். ஓகே, பெண்டிங் மூமெண்ட், அதாவது ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்கு, ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கு, அனதர் எண்டு ஃப்ரீயா இருக்கு. அப்ப இங்க ஒரு லோடு கொடுக்கும்போது அதோட பெண்டிங் மூமெண்ட் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் அப்படி இல்லைன்னா லீனியர்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் அப்படி இல்லைன்னா லீனியர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும். ஓகேவா? பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் மட்டும் ஃபிக்ஸ்டு எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு எண்ட்ல தான் மேக்ஸிமம். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பெண்டிங் மூமெண்ட் வந்து கேண்டிலிவர் பீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமமா இருக்கும், ஃபிக்ஸ்டு எண்ட்லயா இல்ல ஃப்ரீ எண்ட்லயா அப்படின்னு கேட்பாங்க. ஃபிக்ஸ்டு எண்ட்ல தான் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் இருக்கும். அப்ப W இன்டு L. ஓகேவா? இதோட பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா W இன்டு L. இதுக்கு யூனிட் என்னங்க வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷியர் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் என்ன, வெறும் லோடு மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அந்த லோடை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், கிலோ நியூட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு யூனிட் என்ன வரும், ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே. ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ நியூட்டன், டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லென்த்ன்றது ஒரு மீட்டர் தான். அப்போ கிலோ நியூட்டன் மீட்டர் அப்படின்றதான் இதுக்கான யூனிட். ஓகேவா? அப்புறம் இதை வந்து இன்னொரு விதத்திலையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இந்த கேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு கேஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட்கட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஏரியா ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஒரு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு ஏரியா எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினாவே கேட்கலாம். ஓகேவா? இதுவே ஒரு கொஸ்டின், த ஏரியா ஆஃப் எ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஈஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா லோடுன்னு இருக்கும், ஆப்ஷன் பி ல பெண்டிங் மூமெண்ட், ஆப்ஷன் சி ல டிஃப்ளெக்ஷன், ஆப்ஷன் டி ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन கேட்பாங்க. ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் அப்படின்றது பெண்டிங் மூமெண்ட் தான். இப்போ இதுக்கு ஏரியா எடுத்து பாருங்க. இதோட ஏரியா வந்து எனக்கு என்னன்னு இருக்கு, நார்மலா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு ஏரியா எடுக்கணும் அப்படின்னா என்ன வரும், லென்த் இன்டு பிரெத் அப்படின்றதான அதோட ஏரியா. அப்ப பெண்டிங் மூமெண்ட் டயகிராம் நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு லென்த் இன்டு பிரெத், எனக்கு வந்து இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே எனக்கு லென்த்னு தான் இருக்கு, இன்டு பிரெத் வந்து எனக்கு வந்து என்னன்னு இருக்கு, W அப்படின்ற லோடுல தான் இருக்குது, Wன்றது தான் எனக்கு வரும். ஓகேவா? அப்ப W இன்டு L. ஓகேவா? இதுக்கு ஏரியா வந்து லென்த் இன்டு பிரெத், லென்த் வந்து எனக்கு L, பிரெத் வந்து பாத்தீங்கன்னா W. அப்ப W இன்டு L ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்படியே வந்து நீங்க பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். பெண்டிங் மூமெண்ட் வந்து ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லனா நீங்க ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் போடுறீங்க, இது ட்ரையாங்குலர்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் ட்ரையாங்குலரா இருந்தா ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெக்டாங்குலர்னா லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து क्वेश्चन கேட்பாங்க. क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, கேண்டிலிவர் பீம்ல வந்து பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயகிராமோட ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. W அப்படின்றதா ஃபார்முலா. ஓகேவா? அதே மாதிரி அது என்ன ஷேப்னு சொல்லி கேட்பாங்க, ரெக்டாங்கிள் அப்படின்றதா ஷேப். பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா கேட்பாங்க, W இன்டு L. அது என்ன ஷேப்னு சொல்லி கேட்பாங்க, ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நிறைய கேஸ் இருக்கு. கேண்டிலிவர் பீம்ல UDL ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? கேண்டிலிவர் பீம்ல UDL ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி இருக்கு. கேண்டிலிவர் பீம்ல UDL வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஆக்ட் ஆகுது. அப்பனா W into L அப்படி W பர் மீட்டர் லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா, இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து லீனியர்னு சொல்லி வந்துச்சுல, அதே தான் இதுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லீனியர் ஷேப்பில் தான் வந்து உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கும். ஓகேவா, லீனியர் ஷேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கும். ஓகேவா, அப்புறம் இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்கொயர் பேரபோலா. ஓகேவா, யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்கொயர் பேரபோலா. ஓகேவா, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து கிளாஸஸில் உங்களுக்கு நாங்கள் எடுப்போம். ஓகேவா, டீட்டெயிலாக ஒரு கேஸுக்கும் என்ன ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸஸில் வந்து எடுப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் யூவிஎல் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கேண்டிலிவர் பீம்ல யூவிஎல் எய்தர் லெஃப்ட் அப் ட்ரையாங்கிள் அல்லது ரைட் அப் ட்ரையாங்கிள், இதுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பேரபோலா, இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கியூபிக் பேரபோலா. ஓகேவா, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கிளாஸஸில் வந்து உங்களுக்கு எடுப்போம். ஓகேவா, இப்போ கேண்டிலிவர் பீம்னா என்ன, அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு ஜென்ரலாக நான் இப்போ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா, உதாரணத்துக்கு ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இதுக்கு வந்து நீங்க ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுதான் கொஸ்டின். ஓகேவா, இது W, இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் லென்த். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு கேஸ் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு வைங்க. இங்கே சென்டரில் வந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. லோட் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். அப்போ ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் எப்படி கொடுக்கும் அப்படின்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இப்படி ரைஸ் பண்ணும். ஓகேவா, ஒரு சைடு வந்து இப்படி ரைஸ் பண்ணும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஒரு சைடு இப்படி ரைஸ் பண்ணும், அதுதான் அதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேவா, இப்போ பாருங்க, ஒரு சைடு வந்து ரைஸ் ஆகும்னு சொன்னேன். அப்போ இப்படி தானே இருக்கும். அப்போ டபிள்யூன்னு ஆக்ட் ஆச்சுன்னா இந்த பக்கம் என்ன வரும்னா W/2, இந்த பக்கமும் W/2. ஓகேவா, இப்படி தான் வந்து உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கண்டுபிடிக்கலாமா? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்டிங் மூமெண்ட் வந்து ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்ற கேஸில் வந்து நம்ம போடலாம். அப்படி இல்லைனா நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன், அது என்னது, ஏரியா ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேவா, இதில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஈஸியான வேலையை போகிறேன், அது என்னது, ஏரியா ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இப்போ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நம்ம போட்டாச்சு, இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கிடைக்கும். ஓகேவா, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படினாலே உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகேவா, அதாவது இந்த மிட் பாயிண்ட் இருக்குதுல்ல, எப்பயுமே இந்த மாதிரி டயக்ராம் வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப வந்து எனக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லீனியர். இதோ பாருங்க, இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து நார்மலாவே இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல இந்த சென்ட்ரல்ல தான பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சு. அப்ப டோட்டல் லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு L/2, ரைட் சைடு வந்து L/2 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா, பிரிச்சுப்போமா, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு L/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், இந்த பக்கமும் உங்களுக்கு L/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப இது வந்து ஒரு L/2. இந்த ரெக்டாங்குலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாங்களே என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஏரியா, ரெக்டாங்குலருக்கு ஏரியா வந்து என்னது, லென்த் இன்டு பிரெத் தானே, லென்த் இன்டு பிரெத், அதுதான் ஏரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லென்த் என்ன கிடைச்சிருக்கு, இந்த லென்த் வந்து எனக்கு L/2 அப்படின்றது தான் கிடைச்சிருக்கு. அப்போ L/2 இன்டு எனக்கு பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லோடில் இந்த பக்கம் W/2, இந்த பக்கம் W/2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு W/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், WL/4 அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் உங்களுக்கு என்ன வரும், WL/4. ஓகேவா, இதுதாங்க கேஸ். இதே மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல வந்து யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன வரும் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ஃபுல் யூடிஎல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேவா,
W per மீட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் யூடிஎல் ஆக்ட் ஆச்சு. அப்போ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஆஃப் ட்ரையாங்குலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பாராபோலா ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி பாராபோலா ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இத பத்தி டீடைலா ஒரு கேஸ்க்கு எப்படி இருக்கும்ன்றத நம்ம கிளாसेसல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கிளாसेसல வந்து பார்க்கலாம். இப்போ ஜெனரலா உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன, பெண்டிங் மொமெண்ட்னா என்னன்றத பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் ஷியர் ஃபோர்ஸ். பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றது ஏரியா ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றதா பெண்டிங் மொமெண்ட், அப்படி இல்லனா ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு கேஸ்க்கும் பாயிண்ட் லோட்னா எப்படி இருக்கும், யூடிஎல்னா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை பத்தி ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். இதோ பாருங்க, the types of load, shear force and bending moment diagram அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு என்னென்ன ஷேப்ன்றத பத்தி தான் நம்ம பார்க்கறோம். இப்போ பாருங்க, ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு கேண்டிலிவர் பீமோ, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோ, ஒரு பாயிண்ட் லோட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்ட் ஆகுது. அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு கேஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்க, உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கு, ரெக்டாங்குலர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் உங்களுக்கு ரெக்டாங்குலர். ஓகேவா, இதுவே யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கும். அதை லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் ரெக்டாங்கிள் அப்படின்னா யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். பெண்டிங் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஹரிசாண்டல், மேபி இன்க்ளைன்ட், அது டிபெண்ட்ஸ் அப்பான் லோடிங் கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு வரும். ஓகே, அதாவது பாயிண்ட் லோட் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு பீம், அதாவது கேண்டிலிவர் பீமா இருந்ததுன்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருந்ததுன்னா, அப்படி அந்த கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு ஹரிசாண்டல் அப்படின்னா இன்க்ளைன்ட் அப்படின்றது மாறும். ஓகே, மேபி ஹரிசாண்டல், மேபி இன்க்ளைன்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, அதே அப்புறம் லீனியர் 1 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பீமை பொறுத்து மாறும் அப்படின்றத நான் அதில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூடிஎல், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அதுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்க்ளைன்ட் அப்படின்னா ட்ரையாங்குலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஸ்கொயர் பேரபோலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இது எல்லாமே வந்து இந்த ஷேப் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி வேரிங் லோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஸ்கொயர் பேரபோலா, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கியூபிக் பேரபோலா. ஓகேவா, இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பீம்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, கேண்டிலிவர் பீமா இருக்கட்டும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருக்கட்டும், அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து ட்ரையாங்குலர் ஷேப். இதுவே யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரையாங்குலர் ஷேப், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து ஸ்கொயர் பேரபோலா. யூவிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ஸ்கொயர் பேரபோலா, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து கியூபிக் பேரபோலா. ஓகேவா, இது எல்லாமே ஷேப். இதே மாதிரி அதோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத நான் வந்து ஒரு 2 கேஸ்ல வந்து நடத்தியிருந்தேன். இதே மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம கிளாஸஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேட்ச் டீடைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம TAF IAS அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு ஒரு ஆன்லைன் ரெகுலர் கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பேட்சோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெம்டன் பேட்ச். மொத்தம் 6 மந்த் டியூரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் செஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போவோம். அந்த கிளாஸஸ் முடிஞ்சு அதை ரெக்கார்டடாக நம்ம மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். இது அப் டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கிளாஸஸ் வந்து உங்களால் லைவ் அட்டன் பண்ண முடியல, அந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெக்கார்டடாக அதை அப் டு எக்ஸாம் வரைக்கும் நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு டெய்லி ஸ்பாட் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிளாஸஸ் முடிஞ்சு டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட்ல வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். இது போக ஒரு மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். இத பேட்சோட ஃபீஸ் டீடைல்ஸ், இத பத்தி டீடைலா நீங்க வந்து அட்மிஷன் சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியுற இந்த 2 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 8668029422 அப்படி இல்லைனா 6382809713 இந்த 2 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்சை பத்தி அட்மிஷன் டீடைல்ஸ் இத பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா, இது போல நம்ம TAF IAS அகாடமியில வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடா ஒரு டெலகிராம் சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல் வந்து TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த டெலகிராம் சேனல்ல வந்து டெய்லி வந்து உங்களுக்கு குவிஸ் வந்து நம்ம போடுறோம். ஜேடிஓ சம்பந்தமா டெய்லி குவிஸ் வந்து நம்ம அதுல போடுறோம். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல வந்து ஒரு ஸ்பாட் டெஸ்ட், டெய்லி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட்
சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து போடுறோம். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேலும் அட்மிஷன் சம்பந்தமாக இந்த 2 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த JDO ஸ்கெம்டன் பேட்ச் இதை பயன்படுத்தி TNPSC JDO எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.